Assalamu alaikum friends. ഇന്നത്തെ സ്പെഷ്യൽ എഗ് கிரேவி சிம்பிள் அண்ட் டேஸ்டி எக் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கு. 3 அள்ளி பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகா, அப்புறம் 3 முட்டை, ஒரு கப்பு தேங்காய். இனி மசாலா பார்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகா பவுடர். இனி தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கூட உரித்து வச்சுருக்கேன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இனி அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இனி ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதிலேக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் நல்லா பச்சை வாசனை போன வரைக்கும் வதக்கிடுங்க. கீரி வச்சுருக்குன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா தான் ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருக்குன்னா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், இது நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி இனி இதிலேக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இனி இது ஒன்று நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இனி உடச்சி வச்சுருக்கேன்னா எக்கை மெதுவாக இதிலேக்கு ஆட் பண்ணிக்கலாம். இனி இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அந்த எக்கு வேவன வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ எக்கெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இனி இது ஒன்று ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன்னா தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இனி இது ஒன்று கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிச்சிடுச்சு. இனி இது ஒன்று திருப்பியும் நல்லதாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தேங்காய் வேவன வரைக்கும் ஒன்று கொதிக்கும் போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இல்லைன்னா தேங்காய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வந்து நிற்கும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இனி இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டியான சிம்பிளான முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது பூரி, சப்பாத்தி, எஸ்பெஷலி பத்திரி கூட இது சூப்பர் காம்பினேஷன். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பத்திரி செய்யணும் வீடியோ முன்னாடி நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஆட் பண்ணுறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.